வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் பயிற்சி மையங்களில் 2795 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1200 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,13,680 ரூபாயாகவும் 1 கிராம் 14,210 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது. விழுப்புரத்தில் ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 12 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படம் லீக்கான விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த முக்கிய நபர் உள்ளிட்ட மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர்கள் IPL தொடரில் தொடக்க ஆட்டக்காரராக அதிக சிக்ஸரை அடித்த பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றார். மோசமான காற்றின் தரம் காரணமாக டெல்லி NCR பகுதியில் கிராப் 1 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. நடப்பு மாதத்தில் 2வது முறையாக நூல் விலையில் அனைத்து ரகங்களுக்கும் 10 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாற்றில் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் 3 மசோதாக்கள் மீதான விவாதத்தில் இன்று வாக்கெடுப்பு நடக்கும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அறிவித்துள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் அவர்கள் 3 நாள் அரசுமுறை பயணமாக ஏப்ரல் 19ஆம் தேதி இந்தியா வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையை தவிக தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது அவர்கள் காயம் காரணமாக நடப்பு IPL தொடரிலிருந்து விலகியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மகளிர் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் பட்டம் வென்றார் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை வைசாலி அவர்கள். தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏற்றினார். வார இறுதி நாட்கள் கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,14,880 ரூபாயாகவும் 1 கிராம் 14,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழக உள் மாவட்டங்களில் வருகின்ற 19ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரன்வீர் சிங் அவர்கள் நடித்த துரந்தர் திரைப்படம் தொடர்ந்து உலகளவில் 3019 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெறாமல் அச்சடிக்கப்படும் எந்தவித கூப்பன் மற்றும் துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவை துணை சபாநாயகருக்கான தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதிய CBSE 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. நாகர்கோவிலில் நேற்று NDA வேட்பாளர்களை ஆதரித்து சாலை வலம் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழ்நாட்டில் நேற்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் பதிவாகியுள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையாக தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை முடக்கத்தால் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு 1600 கோடி ரூபாய் நஷ்டத்தை சந்திப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மெதுவாக பந்து வீசிய கொல்கத்தா கேப்டன் ரஹானாவிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தளங்களை உளவு பார்க்க ஈரானிற்கு சீனா உதவியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாங்கள் மகளிர் இட ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் என்றும் ஆனால் தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்ப்போம் என்றும் கார்கே அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு முழு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ் புத்தாண்டு பிறப்பையொட்டி நத்தம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்ற சூழலில் இந்தியாவில் சுமார் 25 லட்சம் பேர் வறுமை நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐநா தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடம் தபால் வாக்குகள் பெறும் பணி இன்று முதல் தொடங்கியது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சொத்து விவரங்கள் வருமான வரித்துறை அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தம் 2926 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் சாம்ராட் சௌத்ரி அவர்கள் பீகார் முதல்வராக பதவியேற்றார். சின்னத்திரை நடிகர் தினேஷ் அவர்கள் தாவேகாவில் இணைந்தார். இந்தியாவின் கச்சா எண்ணெய் கொள்முதலானது கடந்த மார்ச் மாதத்தில் 3 மடங்கிற்கும் மேலாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசின் தொகுதி மறுவரையறை செயல்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று MP கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் 40 நிமிடம் தொலைபேசியில் உரையாடினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணியை ஆதரித்து கெஜ்ரிவால் அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 20, 21ஆம் தேதிகளில் சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தவைக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தவைக தலைவர் விஜய் அவர்கள் அனைத்து நெசவாளர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு செய்யப்படும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் வாக்குறுதியாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையை ஒன்றிய அமைச்சர் JP நட்டா அவர்கள் வெளியிட்டுள்ளார். ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெறும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கட்டணச்சீட்டு முன்பதிவு செய்யலாம் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி அவரது படத்திற்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொழில்நுட்ப பணிகள் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டதாக தமிழக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு நியாயமாக நடைபெற ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக தமிழக தேர்தல் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.